guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் அலோவேரா ஜெல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரிஸ்வானா பர்வீன் அப்படின்றவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஹோம்மேட் அலோவேரா ஜெல்லு. இது வந்து இந்த மார்க்கெட் ஜெல் டைப் மாதிரியே இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அலோவேரா ஜெல் வந்து செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண அலோவேரா வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது இப்போ தான் வந்து நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பீஸு, கை அளவுக்கு வந்து வரும், அவ்வளோ பெரிய பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த அலோவேரா பிளான்ட் வந்து கட் பண்ணிட்டு வந்த உடனே வந்து அதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு தண்ணி ஆட்டம் ஒன்று வரும். அந்த எல்லோ லிக்விடோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவென் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது, அதே மாதிரி நம்ம அதை முழுங்கவும் கூடாது, பிகாஸ் அது பாய்சனஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு சிவியராக ரேஷஸ் வரும். அதே மாதிரி நம்ம அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பயங்கர டயரியா அதிகமாயிரும். அது ரொம்ப பாய்சனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அலோவேரா கட் பண்ணிவிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோன்னா அந்த எல்லோ கலர் லிக்விட் அப்படியே வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலோவேரா ஜெல் வந்து நான் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் இருக்க முள்ளை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் பீஸாக வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஜெல் வந்து இப்போ எப்படி எடுக்க போகிறோன்னா இந்த பீஸை வந்து சென்டரில் கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ இது 2 பீஸாக வந்து ஆயிரும். நான் இதே மாதிரி எல்லா அலோவேரா ஜெல்லும் வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த இலையிலேருந்து இந்த அலோவேரா ஜெல்லை வந்து அப்படியே சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படி நார்மலாக இப்படி எடுக்கிறக்குள்ளே அது வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ நம்ம அலோவேரா ஜெல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த அலோவேரா ஜெல் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா தண்ணி ஆட்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. ஏதாவது பெரிய பீஸ் இருந்தாலும் அதில் அப்படியே நின்றுக்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து நீட்டாக வந்து வடிகட்டிக்கலாம். ஸோ இது நல்லா நுர தப்பி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அலோவேரா ஜெல்லை வந்து டைரெக்டாக நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ண போகிறேன். இது நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இந்த நுரையெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு லிக்விட் வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் பேல் க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு ஒரு லிக்விட் வந்து கிடைக்கும். அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஜெலாட்டின் வந்து எடுத்திருக்கேன். பட் நீங்கள் ஜெலாட்டின் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அகர் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது நல்லா கொதிக்கும் போதே வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜெலாட்டின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கும் போதே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸு. அப்போ வந்து லம்ப் ஃபார்ம் ஆகாது, அதே மாதிரி உங்களுக்கு அடியில் வந்து பிடிக்காது. இப்போ இது வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம வாசனைக்காக ஒரு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிசர்வேஷனுக்கு நம்ம இதில் விட்டமின் சி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் லெமன் வந்து அதில் நான் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ லெமன் பிழிஞ்சு விட்ட உடனே வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ கிளாஸ் இல்லைன்னா பீங்கான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதோட. பிகாஸ் இந்த கிளாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ இதில் வந்து நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன்.
இது 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே இது வந்து ஒரு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்பேன். இதுதான் வந்து நம்மளோட அலோவேரா ஜெல்லோட கன்சிஸ்டன்சி. இப்போ இது நம்மளோட கையில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாட்டர் ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். சீக்கிரமாக வந்து ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும். இந்த அலோவேரா ஜெல் வந்து க்ரீன் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. அதே மாதிரி ஜெலாட்டின் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் உங்களுக்கு அலோவேரா ஜெல் வந்து இது வரும். ஸோ இந்த அலோவேரா ஜெல் வந்து இப்போ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஜெல் டைப்பாக தான் இருக்கும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த அலோவேரா ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிம்பிள் மார்க்ஸ் இருக்கவங்க, ஆக்னே இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து போயிடும். தொட்டு பார்த்தா வந்து மேட் லுக் வருது. பட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ வந்து கிடைக்குது. அளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் விசிபிள்னு எனக்கு தெரியல. பட் இங்கே நேரில் பார்த்தா நல்லா சூப்பராக வந்து க்ளோ ஆகுது ஸ்கின்னு. இது வந்து நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது டிஐஒய்க்கும் பியூரான அலோவேரா ஜெல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அலோவேரா ஜெல்லோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கேட்டிங்கன்னா இது நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்கோம். மோரோவர் இதில் வந்து சுத்தமாக தண்ணி வந்து ஆட் பண்ணல. அதனால் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கூலான இடத்துல எங்கேயாவது வந்து வச்சுருங்க. கிச்சன்லலாம் வச்சா ரொம்ப சூடாக இருக்கும். கூலான இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து இது வரும். இப்போ நம்ம நிறைய செல்லர்ஸ் வந்து பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து அலோவேரா ஜெல் கொடுக்கும்போது பார்த்தா கிளியராக வந்து நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி அலோவேரா ஜெல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அலோவேரா ஜெல் வந்து நம்ம வீட்லேயே செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது 100% நேச்சுரலாக இருக்காது. பிகாஸ் அதில் கொஞ்சமாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜெல் லைக் டெக்ஸ்சர் வந்து வரும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா ஜூஸ் தவிர ஒரு பேரபன், விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஒரு 2 கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஜாந்தம் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணால் தான் வந்து அது ஜெல் மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ரொம்ப பியூராக வந்து ஜெல் தயாரிக்கணும்னா. ஸோ வீட்டில் பண்ணணுன்னா வந்து நீங்கள் அகர் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஜெலாட்டின் வச்சு பண்ணலாம். உங்களுக்கு பியூராக அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து இந்த அலோவேரா ஜெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. பட் அந்த ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து போயிடும். மற்றபடி இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.